அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அதாவதுங்க இன்றைக்கி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுக்கு வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் பிரபலங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் தமிழ்நாட்டில் கூடிய திராவிட கட்சிகள் வந்து அதிமுக மட்டும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்குது. திமுக வந்து வழக்கம் போல் இந்துக்கள் பண்டிகை அப்படின்னாலே புறக்கணிக்குமோ அதே தான் பண்ணியிருக்குது. ஆனால் புதுசாக வந்து தமிழக வெற்றி கழகத்தினர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா, இந்த கட்சி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஆனால் இதே கட்சி போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்களே சொல்லவே இல்லை. ஆனால் போன வருஷம் ரம்ஜான் பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கெலாம் சூப்பராக வாழ்த்துக்கள் சொன்னாங்கன்னா நம்ம வெற்றி கழகத்தினர் எப்படின்னா டெம்ப்ளேட் போட்டு பார்த்திங்கன்னா நல்ல இமேஜ் வச்சு ரம்ஜான் வாழ்த்துக்கள் பக்ரீத் வாழ்த்துக்கள்னு சொன்னானா. ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் சும்மா லெட்டரில் எழுதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கானவங்க. எப்படி இருக்குப்பாங்க தமிழக வெற்றி கழகத்தினோட வாழ்த்துக்கள். ஏண்டா பக்ரீத் ரம்ஜானுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல பலன்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டை போட்டு நீங்கள் வாழ்த்துக்கள்னு சொல்கிறீங்க. அதே விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் என்ன சும்மா லெட்டரில் மட்டும் எழுதுறீங்க. உண்மையிலேயே வந்து நீங்கள் வந்து இந்துக்களுக்கு வந்து விரோதி தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நீங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொன்னான்னு சொல்லிட்டு இங்கே இந்துக்கள்லாம் கொண்டாட தான் போகிறாங்க பண்டிகை, அது வேறு விஷயம். ஆனால் இந்த இந்துக்கள்லாம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அவர் இல்லாமல் ரம்ஜான் கிறிஸ்மஸுக்கெலாம் நல்லா பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லுவார். ஆனால் இந்துக்கள் பண்டிகை வந்தால் மட்டும் ஏதோ வந்து கடமைக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி சொல்லுவார் பாருங்கள்.